ஹாப்பி மார்னிங். நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஏசி சோர்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ சப்ளை சோர்ஸ் ரெண்டு, ஏசி சப்ளை சோர்ஸ், டிசி சப்ளை சோர்ஸ் ரெண்டு சோர்ஸ் இருக்கு. அதுல டிசி சப்ளை சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா டிசியை சப்ளை பண்ற மாதிரியான சோர்ஸ் பேட்டரி அண்ட் செல்ஸ். செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ் தான் முக்கியமான ஒரு டிசி சப்ளை சோர்ஸ். ஸோ பேட்டரினா என்ன, செல்னா என்ன, என்னென்ன டைப் ஆஃப் பேட்டரிஸ் இருக்கு, பேட்டரியில முக்கியமான பார்ட்ஸ் என்ன, அதை பத்தி நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ். ஃபர்ஸ்ட் பவர் சோர்சஸ். பவர் சோர்சஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். டிவைசஸ் தட் ப்ரொடியூசஸ் electricity are generally termed as power sources. ஒரு டிவைஸ் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அந்த டிவைஸை நம்ம பவர் சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எந்த டிவைஸா வேணா இருக்கலாம், அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். தட் எலக்ட்ரிசிட்டி மே பி பாசிட்டிவ் ஏசி சப்ளை ஆர் டிசி சப்ளை, எப்படி வேணா இருக்கலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ற அந்த டிவைசஸை நாம பவர் சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். These power source produces electricity by converting some form of energy into electrical energy. எந்த ஒரு டிவைஸா இருந்தாலும் சரி, அது பவரை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும். அதான் நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கிற அந்த சோர்ஸை தான், அந்த பவர் சோர்ஸை தான் நாம பவர் சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு டிவைஸ் இருக்கணும், அந்த டிவைஸ் which converts one form of energy into electrical energy. That device is called power source. Batteries are different from the other type of power sources. நிறைய நம்ம பவர் சோர்சஸ் சொல்றோம். அந்த எல்லா பவர் சோர்சஸை விட பேட்டரி அப்படிங்கிற பவர் சோர்ஸ் கொஞ்சம் குவைட் டிஃபரன்ஸ். பிகாஸ் எனர்ஜி இஸ் ப்ரொவைடட் பை கெமிக்கல் ரியாக்ஷன் இன் பேட்டரி. ஸோ எனர்ஜி நமக்கு தேவையான டிசி சப்ளை பேட்டரிக்குள்ள கெமிக்கல் எனர்ஜியா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து அங்கிருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் டிசி சப்ளை நமக்கு கிடைக்குது. So batteries are the source of DC electrical energy. So அப்போ பவர் சோர்சஸ்ல பேட்டரி DC எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு பவர் சோர்ஸ் பேட்டரி. அப்ப ஜென்ரலா பவர் சோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜெனரேட்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை டிசி சப்ளையா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நான் டிசி பவர் சோர்சஸ் மட்டும் சொல்றோம். ஏசி பவர் சோர்சஸ், ஏசி சப்ளை நமக்கு ஐடல் பவர் பிளான்ட், அட்டாமிக் பவர் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட், இந்த மாதிரி பவர் பிளான்ட்ல இருந்து நமக்கு ஏசி சப்ளை ஜெனரேட் ஆகி கிடைக்கும். இந்த டிசி சப்ளை ஜெனரேட் பண்ற பவர் சோர்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிசி ஜெனரேட்டர். இது மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி தரும். தென் ஒன் மோர் டிசி பவர் சோர்ஸ் பிவி செல், போட்டோ வோல்டேக் செல் அப்படின்னு. இது லைட் எனர்ஜில இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி தரும். தெர்மோகப்பிள், ஹீட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். பேட்டரி இஸ் த இம்பார்ட்டன்ட் டிசி பவர் சோர்ஸ் which converts chemical energy into electrical energy. ஸோ பேட்டரி அப்படிங்கிறது கெமிக்கல் ரியாக்ஷனால எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணி அங்கிருந்து நமக்கு கெமிக்கல் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ பேட்டரி தான் ஒரு இம்பார்ட்டன்டான டிசி பவர் சோர்ஸ். ஸோ ஒரு பேட்டரி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி செல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். செல் ஆர் த பேசிக் யூனிட் ஆஃப் பேட்டரி. ஒரு பேட்டரியினுடைய பேசிக் யூனிட் செல். செவரல் செல்ஸ் ஃபார்ம் டு மேக் ஏ பேட்டரி. அப்போ செல்லினுடைய குரூப் தான், செல்லெல்லாம் சேர்ந்து தான் பேட்டரி அப்படிங்கிறத உருவாக்குது. அப்போ செல் தான் பேட்டரியினுடைய பேசிக் யூனிட். ஸோ செல்ஸினுடைய குரூப் தான் பேட்டரி. A cell is a device which converts chemical energy into electrical energy. அப்போ செல் அப்படிங்கிறது
கெமிக்கல் எனர்ஜியில இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். A cell consists of a pair of metal strip called electrodes. So first இரண்டு மெட்டல் ஸ்ட்ரிப் இருக்கும். இது எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு நாம சொல்றோம். ஒரு எலக்ட்ரோட் பாசிட்டிவ் எலக்ட்ரோட், இன்னொரு எலக்ட்ரோட் நெகட்டிவ் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்றோம். ஸோ செல்லுனா பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ், அந்த மெட்டல் ஸ்ட்ரிப் வந்து ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப் பாசிட்டிவ் எலக்ட்ரோடுனோ இன்னொரு மெட்டல் ஸ்ட்ரிப் நெகட்டிவ் எலக்ட்ரோட் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து ஒரு கெமிக்கல் சொல்யூஷன்ல the electrodes are dipped in a chemical solution. இதுக்குள்ள ஒரு கெமிக்கல் சொல்யூஷன்ல இந்த எலக்ட்ரோட்ஸ் டிப் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அந்த கெமிக்கல் சொல்யூஷனை நாம எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்றோம். அப்போ எலக்ட்ரோட்ஸ் பிளஸ் எலக்ட்ரோலைட் கால்டு செல். அப்போ செல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்ல ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் பாசிட்டிவ் எலக்ட்ரோட் ஆர் நெகட்டிவ் எலக்ட்ரோட் ரெண்டுமே உள்ள இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கும். இதுல பாசிட்டிவ் எலக்ட்ரோட் நெகட்டிவ் எலக்ட்ரோட் அப்படிங்கறத நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ஜிங் அப்போ ஒரு மாதிரி இருக்கும், டிஸ்சார்ஜிங் அப்போ ஒரு மாதிரி இருக்கும். when the cell is being charged, செல் நம்ம சார்ஜ் பண்ணும் பொழுது anode becomes the positive. anode அப்படிங்கறத நம்ம பாசிட்டிவ் அப்படிங்கிறோம், கேத்தோட் அப்படிங்கிறது நெகட்டிவ் எலக்ட்ரோட். அப்ப ஆனோட பாசிட்டிவ் எலக்ட்ரோட் அப்படின்னும் கேத்தோட நெகட்டிவ் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்றோம். ஒரு செல்லு சார்ஜில் இருக்கும்போது நாம ஒரு டிசி சப்ளை சோர்ஸை நாம பேட்டரி சார்ஜர்ல இருந்து நாம நேரா நாம சப்ளைக்கு கொடுக்கும் பொழுது ஒரு டிசி சப்ளை இதுல சார்ஜ் ஆகும். அப்போ பாசிட்டிவ் எலக்ட்ரோட் அப்படிங்கிறத நம்ம ஆனோடு அப்படின்னு சொல்றோம். எந்த எலக்ட்ரோட்ல பாசிட்டிவ கனெக்ட் பண்றோமோ அதை ஆனோடு, எந்த எலக்ட்ரோட்ல நெகட்டிவ கனெக்ட் பண்றோமோ அதை நம்ம கேத்தோடு அப்படின்னு சொல்றோம். கேத்தோடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கிறது கேத்தோடு. ஸோ நெகட்டிவ் டெர்மினல் அப்படிங்கிறது எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். பாசிட்டிவ் டெர்மினல் அல்லது பாசிட்டிவ் எலக்ட்ரோட் அப்படிங்கிறது டிஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், தட் மீன்ஸ் ஷார்டேஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதுல குறைவாக இருக்கும். அப்ப நான் ஒரு சப்ளை சோர்ஸை நாம டிசி சப்ளை சோர்ஸை நான் இதுல கனெக்ட் பண்ண அப்படின்னா பாசிட்டிவ் எடுத்துட்டு வந்து கனெக்ட் பண்றது ஆனோட், நெகட்டிவ் எடுத்துட்டு வந்து கனெக்ட் பண்றது கேத்தோட். இது எப்போ சார்ஜிங்ல. இது மாதிரி எப்போ இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் பண்ணும் பொழுது இந்த பிளேட்டிங்லாம் பண்ணுவோம், நம்ம ஒரு நிக்கல் கோட்டிங் போடுறது பிளேட்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் நடக்கும். அந்த மாதிரி சமயங்கள்ல பேட்டரி சார்ஜர் கண்டிஷன்ல இருக்கும். அப்ப சார்ஜ் பண்ணும்போது பாசிட்டிவ் எடுத்துன்னு போயிட்டு ஆனோட்லையும் நெகட்டிவ் எடுத்துன்னு போய் கேத்தோட்லையும் கொடுக்குறோம். ஸோ எதில் பாசிட்டிவை நம்ம கனெக்ட் பண்றோமோ அதை பாசிட்டிவ் ஆனோட் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் எடுத்துன்னு போய் கனெக்ட் பண்ற அந்த நெகட்டிவ் எலக்ட்ரோட கேத்தோட் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் when the cell is being discharged, செல் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும் பொழுது it behaves like a primary cell. அப்போ இது வந்து பேட்டரியா வந்து, அதாவது பேட்டரி வந்து ஒரு டிசி சோர்ஸா பிஹேவ் பண்ணும். அப்போ வெளியில இருந்து சார்ஜ் அப்படின்னும் பொழுது வெளியில ஒரு சோர்ஸ்ல இருந்து பேட்டரியை நோக்கி கரண்ட் பாஸ் ஆகும். டிஸ்சார்ஜிங் அப்படின்றது கரண்ட்ல இருந்து அதாவது பேட்டரியில இருந்து கரண்ட் லோட நோக்கி கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ கரண்ட் கமிங் ஃப்ரம் தி பேட்டரி இஸ் கால்டு டிஸ்சார்ஜிங், கரண்ட் சப்ளைடு டு த பேட்டரி இஸ் கால்டு சார்ஜிங். அப்ப டிஸ்சார்ஜிங் டைம்ல ஆனோட் அப்படிங்கிறது நெகட்டிவ், கேத்தோட் அப்படிங்கிறது பாசிட்டிவ். தட் மீன்ஸ் கேத்தோட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியேறி ஆனோட நோக்கி வரும். அப்போ டிஸ்சார்ஜிங் அப்போ நாம ஆனோடுன்னு சொன்னோம்னா அது நெகட்டிவ், கேத்தோடுன்னு சொன்னோம்னா அது பாசிட்டிவ். சார்ஜிங் அப்போ கேத்தோட் இஸ் நெகட்டிவ், ஆனோட் இஸ் பாசிட்டிவ். அப்போ ஆனோடு கேத்தோடு அப்படிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சார்ஜிங்ல ஒரு மாதிரியும் டிஸ்சார்ஜிங்ல ஒரு மாதிரியும் இருக்கும். ஸோ சார்ஜிங் அப்போ பாசிட்டிவ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் எலக்ட்ரோட் அப்படிங்கிறது ஆனோட், நெகட்டிவ் எலக்ட்ரோட் அப்படிங்கிறது
கேத்தோட். டிஸ்சார்ஜிங்ல நெகட்டிவ் எலக்ட்ரோட் அப்படிங்கிறது ஆனோட், பாசிட்டிவ் எலக்ட்ரோட் அப்படிங்கிறது கேத்தோட். சோ நம்ம சிம்பிளா ஆனோட் எது கேத்தோட் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ரிடக்ஷன் அக்கர்ஸ் எந்த இடத்துல நமக்கு ரிடக்ஷன்ஸ் நடக்குது, எலக்ட்ரான்ஸ் குறையுது, அதை நம்ம கேத்தோட் அப்படின்னு சொல்றோம். சோ ஆனோட் அப்படிங்கிறது ஆக்சிஜனேஷன் அந்த ஆக்சிடைசேஷன் அந்த இடத்துல நடக்கும். அப்ப நம்ம பேட்டரியில கேத்தோட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியேறும் பொழுது அந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து கேத்தோட் அப்படிங்கிறோம். சோ எந்த இடத்துல எலக்ட்ரோகெமிக்கல் செல்ல ரிடக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல நாம கேத்தோட், அந்த டெர்மினல்ல கேத்தோட்னு ஜெனரலா சொல்லலாம். ஆக்சிடேஷன் எந்த இடத்துல நடக்குதோ அந்த டெர்மினலை நாம ஆனோட் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஆனோட் கேத்தோட் சார்ஜிங்ல ஒரு மாதிரியும் கேத்தோட்ல ஒரு மாதிரியும் அதனுடைய டெர்மினல் இருக்கும். இதை நம்ம கவனமா பார்க்கணும். சோ எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ்ல சார்ஜிங் அப்போ பாசிட்டிவ் எலக்ட்ரோட் இஸ் கால்டு ஆனோட், நெகட்டிவ் எலக்ட்ரோட் இஸ் கால்டு கேத்தோட். when the battery is a source, act as a source, அப்போ டிஸ்சார்ஜிங் நடக்கும். so negative electrode is called anode, positive electrode is called cathode. so battery அப்படினா என்ன? செல் அப்படிங்கிறது குரூப் ஆஃப், அதாவது ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் பேட்டரி. அப்போ பேட்டரி அப்படிங்கிறது 2 or more number of cells, group of cells ஃபார்ம் ஆவறதான். அதுல ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் இணைந்தால் அதை நம்ம பேட்டரி அப்படின்னு சொல்றோம். அப்ப பேட்டரி அப்படின்னா ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட செல்களின் தொகுப்பு தான் பேட்டரி. the group of cells is called a battery. so பேட்டரி அப்படிங்கிறது செல்லினுடைய தொகுப்பு. group of cells is called battery. அந்த செல்ஸ் வந்து can be joined in series, parallel or mixed. சீரிஸாவும் கனெக்ட் பண்ணலாம், பேரலாவும் கனெக்ட் பண்ணலாம், மிக்ஸ்டாவும் கனெக்ட் பண்ணலாம். சோ நமக்கு என்ன வோல்டேஜ் வேணும், என்ன ஆம்பியர் ஹவர் வேணும் அப்படிங்கறத பொறுத்து செல்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஹையர் வோல்டேஜ் செல் பேட்டரி வேணும் அப்படின்னா நம்ம செல்ஸை சீரிஸா கனெக்ட் பண்ணுவோம். ஹையர் ஆம்பியர் ஹவர் வேணும் அப்படின்னா நம்ம செல்ஸை பேரலா கனெக்ட் பண்ணுவோம். ஹையர் வோல்டேஜ் அண்ட் ஹையர் ஆம்பியர் ஹவர் வேணும்னா செல்ஸை மிக்ஸ்டு குரூப் சீரிஸ் பேரலல்ல கனெக்ட் பண்ணுவோம். The battery shown in figure as 6 cells. இப்போ நம்ம படம் ஒன்று வச்சிருக்கோம் பாருங்க. இதுல மொத்தம் 6 செல்ஸ் இருக்கு. 1 2 6 6 செல்ஸ் சீரிஸா கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு செல் 2 வோல்ட் அப்படின்னா 6 செல் 12 வோல்ட். so these cells are connected in series gives 12 வோல்ட். எனக்கு அதிக வோல்டேஜ் வேணும், அதனால சீரிஸா கனெக்ட் பண்ணிருக்கோம். அதிக ஆம்பியர் வேணும்னா பேரலலா கனெக்ட் பண்ணுவோம். ரைட். அப்போ பேட்டரி அப்படிங்கிறது எப்படி கிளாசிஃபை பண்ணப்படுகிறது, எப்படி வகைப்படுத்தப்படுகிறது? பேட்டரி பிரைமரியா 2 வகைப்படும். பேட்டரிஸ் ஆர் செல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் மெயின்லி அண்டர் 2 கேட்டகரிஸ். ஒன்னு பிரைமரி செல் அல்லது பிரைமரி பேட்டரி, இன்னொன்னு செகண்டரி செல் அல்லது செகண்டரி பேட்டரி. அப்ப பேட்டரிஸ் கிளாசிஃபைட் as mainly 2 categories. One is primary battery, இன்னொன்னு செகண்டரி பேட்டரி. பேட்டரி உள்ள யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோலைட்டை வச்சு, based on the electrolyte used, the cells or battery are classified under 2 categories. உள்ள யூஸ் பண்ற எலக்ட்ரோலைட்டை வச்சு பேட்டரி 2 வகையா பிரிக்கப்படுகிறது. ஒன்னு ட்ரை செல் ஆர் ட்ரை பேட்டரி, இன்னொன்னு வெட் செல் ஆர் வெட் பேட்டரி. அப்போ பேட்டரி ஜெனரலா 2 வகையா பிரிக்கிறோம். ஒன்னு பிரைமரி பேட்டரி, செகண்டரி பேட்டரி. உள்ள பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரோலைட்டை வச்சு பேட்டரி 2 வகையா பிரிக்கிறோம். அது வெட் செல் அல்லது வெட் பேட்டரி, ட்ரை பேட்டரி அப்படின்னு 2 வகையா பிரிக்கிறோம். பிரைமரி செல் அல்லது பிரைமரி பேட்டரி அப்படின்னா என்ன? A cell which produces electrical energy and after few hours of working becomes inactive is called primary cell. ஒரு செல் நீங்க கடையில வாங்கிட்டு வரீங்க, அந்த செல்ல எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண, அதுல இருந்து ஒரு பல்போ ஏதோ ஒன்று கனெக்ட் பண்றோம், பல்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே அந்த பல்பு அந்த செல்லு ஃபுல்லா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இன்ஆக்டிவ் ஆயிடுது, அதுக்கு பிறகு பல்பு எரியல அப்படின்னா அந்த வகையான செல்லை நாம பிரைமரி செல் அப்படின்னு சொல்றோம். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, ஒன்ஸ் நாம பிரைமரி செல்லை யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பிறகு அதை ரீயூஸ் பண்ண முடியாது. அதை நம்ம
த்ரோ பண்ணிடணும், வெளியில தூக்கி போட வேண்டியதுதான், அதோட அது வேஸ்ட். So once the primary cell is fully used, has to be thrown out or destroyed. அதுக்கு பிறகு ரீயூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த பிரைமரி செல்ல நான் ரீசார்ஜபிள் செல் அப்படின்னு சொல்றோம். அந்த பிரைமரி செல்ஸ் அப்படின்னா we cannot recharge. ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பிறகு அந்த பேட்டரியை நம்ம தூக்கி போட வேண்டியதுதான். ஸோ பிரைமரி செல்ஸ் அப்படிங்கிறது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும், அதற்கு பிறகு திரும்ப அந்த செல்ஸை பயன்படுத்த முடியாது. அதனால பிரைமரி செல்ல இன்னொரு பேரு நான் ரீசார்ஜபிள் செல் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ பிரைமரி செல்ஸுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டாக் செல், டேனியல் செல், லெக்லான் செல், ட்ரை செல், அப்புறம் அல்கலைன் பேட்டரி, மெர்குரி பேட்டரி, சில்வர் ஆக்சைடு பேட்டரிஸ், ஜிங்க் கார்பன் பேட்டரிஸ், இதெல்லாம் பிரைமரி செல்லுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இந்த செல் எல்லாமே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும், பயன்படுத்தி முடிச்ச பிறகு ரீசார்ஜ் பண்ண முடியாது. அந்த வகையான செல்களை நாம பிரைமரி செல் அல்லது பிரைமரி பேட்டரி அப்படின்னு சொல்றோம். செகண்டரி செல் அல்லது செகண்டரி பேட்டரி அப்படின்னா என்னன்னா, a cell which is used repeatedly for producing electrical energy after charging, it is called a secondary cell. திரும்ப திரும்ப நாம அந்த செல்ல பேட்டரிய பயன்படுத்த முடியும், சார்ஜ் பண்ணி ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையான பேட்டரி செல்லை வந்து நாம செகண்டரி செல் அல்லது செகண்டரி பேட்டரி அப்படின்னு சொல்றோம். திரும்ப திரும்ப அதை பயன்படுத்த முடியும். ஸோ அதனாலதான் இந்த செகண்டரி பேட்டரிஸை காமனா எப்படி கூப்பிடுறோம்னா ஸ்டோரேஜ் பேட்டரி அல்லது ரீசார்ஜபிள் பேட்டரி. ஏன்னா இதை ரீசார்ஜ் பண்ணி திரும்பி பயன்படுத்த முடியும். தட் இஸ் வை செகண்டரி செல்ஸ் ஆர் கால்டு ரீசார்ஜபிள் செல்ஸ் ஆர் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். பிரைமரி செல்ஸ் நான் ரீசார்ஜபிள் பேட்டரி, திரும்ப நாம அதை சார்ஜ் பண்ண முடியாது. ஆனா செகண்டரி பேட்டரியை நாம திரும்ப திரும்ப சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். So the electrolyte used in secondary cell is in liquid form. நார்மலா lead acid batteries liquid formல நார்மலா செகண்டரி பேட்டரிஸ்ல இருக்கும். இப்போ நவடேஸ் எலக்ட்ரோலைட் வந்து பேஸ்ட் ஃபார்ம்லயும் வர ஆரம்பிச்சிருச்சு. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, சீல்டு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரிஸ் அப்படின்னு செகண்டரி பேட்டரிஸ் அவைலபிள். ஸோ லெட் ஆசிட் பேட்டரி, எடிசன் பேட்டரி, நிக்கல் கேட்மியம் பேட்டரிஸ், லித்தியம் பேட்டரி, இதெல்லாம் செகண்டரி செல்லுக்கான எக்ஸாம்பிள். அப்போ மெயினா பேட்டரி இரண்டு வகையா பிரிக்கிறோம். ஒன்னு பிரைமரி பேட்டரி, செகண்டரி பேட்டரி. பிரைமரி பேட்டரியை ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட வேண்டியதான், ரீசார்ஜ் பண்ண முடியாது. அதனால பிரைமரி பேட்டரியை நான் ரீசார்ஜபிள் பேட்டரி அப்படின்னு அழைக்கிறோம். செகண்டரி பேட்டரியை நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணலாம், சார்ஜ் பண்ணி. அதனால செகண்டரி பேட்டரியை ரீசார்ஜபிள் செல் அல்லது ரீசார்ஜபிள் பேட்டரி என்று அழைக்கிறோம். தென் ட்ரை செல் அண்ட் வெட் செல். உள்ள யூஸ் பண்ற எலக்ட்ரோலைட் இருக்கு இல்லைங்களா, அது ட்ரை செல்லுல செல்ஸ் வித் பேஸ்ட் ஃபார்ம் எலக்ட்ரோலைட் ஆர் நோன் அஸ் ட்ரை செல் ஆர் பேட்டரி. உள்ள வந்து எலக்ட்ரோலைட் பேஸ்ட் மாதிரி இருக்கும், குழகுழன்னு பேஸ்ட் மாதிரி அல்லது கொஞ்சம் சாலிடா இருக்கும். Since the electrolyte does not spill or leak in dry cells, it is used in portable electrical and electronic gadgets. ஸோ இதுல எலக்ட்ரோலைட் வந்து லிக்விட் ஃபார்ம்ல இல்லை அப்படிங்கிறதுனால இதை எப்படி நம்ம எடுத்தாலும் பேட்டரியை நம்ம தலைக்கீழே இப்படி நம்ம கவுத்தா கூட அந்த பேட்டரியில இருந்து எலக்ட்ரோலைட் ஸ்பில் ஆகி வெளியில வராது. அதனால இந்த மாதிரி பேஸ்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ட்ரை செல்ஸை தான் நாம போர்ட்டபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல யூஸ் பண்றோம். ஸோ ஒரு ரேடியோ, பாக்கெட் ரேடியோ எடுத்துன்னு போறோம்னா அந்த ரேடியோ நாம எந்த டைரக்ஷன்ல வேணா வைப்போம். அப்போ அதுல இருந்து எலக்ட்ரோலைட் சிந்தாம இருக்கும். அப்போ நமக்கு வந்து சேஃபா நம்ம அந்த டிவைசஸை ஹேண்டில் பண்ண முடியும். அந்த மாதிரி ட்ரை செல்ஸ், ட்ரை எலக்ட்ரோலைட் இருக்கக்கூடிய சாலிட் பேஸ்ட் ஃபார்ம்லயோ சாலிட் ஃபார்ம்லயோ இருக்கக்கூடிய அந்த செல்ஸை நாம ட்ரை செல் அல்லது ட்ரை பேட்டரி அப்படின்னு சொல்றோம். ஸோ நிக்கல் கேட்மியம் பேட்டரி இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரை செல்ஸ். வெட் செல் ஆர் பேட்டரி அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ நாம ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்ல மட்டும்தான் வைக்க முடியும். நம்ம தலைக்கீழே கவுக்கிறது, திருப்புறதுலாம் பண்ணோம்னா உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் வெளியில கொட்டிடும். ஸோ செல்ஸ் வித் லிக்விட் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோலைட் ஆர் கால்டு வெட் செல்ஸ் ஆர் பேட்டரி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் லெட் ஆசிட் பேட்டரி. அதுதான் வந்து வெட் செல்லுக்கு ஒரு சிறந்த உதாரணம். தென் கெப்பாசிட்டி ஆஃப் ஏ பேட்டரி. ஒரு பேட்டரியினுடைய கெப்பாசிட்டியை நாம எப்படி சொல்லுவோம்?
ஸோ ஒரு பேட்டரியினுடைய கெப்பாசிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் ஆம்பியர் அவர். ஒரு பேட்டரியினுடைய வோல்டேஜ், அதுக்கப்புறம் முக்கியமான அதனுடைய கெப்பாசிட்டி சொல்றது ஆம்பியர் அவர். ஆம்பியர் அவரை வச்சு தான் ஒரு பேட்டரியினுடைய கெப்பாசிட்டியை நம்ம டிஃபைன் பண்றோம். For example, if a battery has a capacity of 144 ampere hour னு வச்சுக்கோங்க, 144 ampere hour அப்படின்னா என்ன மீனிங்னா, it means that the battery can supply a current of 144 amps for 1 hour. ஒரு மணி நேரத்துக்கு 144 ஆம்பியர் ஹவர்ஸ் கண்டினியூவா சப்ளை பண்ணா அந்த பேட்டரியால ஒரு மணி நேரம் பவரை சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். அதே ரிவர்ஸ்ல 1 ஆம்பியர் நீங்க சப்ளை பண்ணீங்கன்னா 144 ஹவர்ஸ் நீங்க வந்து சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆம்பியர் இன்ட்டு அவர், அதுதான் ஆம்பியர் அவர். சின்ன சின்ன பேட்டரிலாம் போகும்போது மில்லி ஆம்பியர் அவர் அல்லது அதனுடைய கெப்பாசிட்டியை வாட் அவர் அப்படிங்கிறதுல சொல்லுவாங்க. நம்ம மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து 6000 மில்லி ஆம்பியர் அவர் பேட்டரிஸ் யூஸ் பண்றோம். அப்படின்னா 6000 மில்லி ஆம்ப்ஸ் 1 ஹவருக்கு சப்ளை பண்ண முடியும். தென் பேட்டரியினுடைய சிம்பிள்ஸ், பேட்டரியினுடைய சிம்பிள், செல்லினுடைய சிம்பிள். செல்லினுடைய சிம்பிள் ஒரு சிங்கிள் செல்லா இருந்தா ஒரு பெரிய கோடு சின்ன கோடு, பெரிய கோடு பாசிட்டிவ் டெர்மினல், சின்ன கோடு நெகட்டிவ் டெர்மினல், ஒரு செல்லு. அதே பேட்டரி அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட செல், அதனால இந்த மாதிரி செல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது பெரிய கோடு பாசிட்டிவ், சின்ன கோடு நெகட்டிவ். இதே பெரிய பேட்டரி நிறைய செல்லு கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கோடு சின்ன கோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடுவுல டாட்டர் லைன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு பெரிய கோடு சின்ன கோடு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு பேட்டரி. இதை மாதிரியும் சொல்லுவாங்க, இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். தட் மீன்ஸ் பெரிய கோடு வந்து பாசிட்டிவ், சின்ன கோடு நெகட்டிவ். அதாவது நிறைய செல்களுடைய தொகுப்பு இது. ஸோ பேட்டரினா ஒன்றுக்கு மேற்பட்ட செல் இருக்கக்கூடிய சிம்பிளை வரையணும். செல்லுனா ஒரு கோடு பாசிட்டிவ், பெரிய கோடு சின்ன கோடு நெகட்டிவ். ஸோ இதுதான் ஜென்ரலா ஒரு பேட்டரி அல்லது செல் அப்படின்றதுனுடைய ஒரு பேசிக் கான்செப்ட். ஸோ ஒரு பேட்டரி அப்படிங்கிறது பேட்டரியினுடைய பேசிக் யூனிட் செல்லு. செல்களுடைய தொகுப்பு தான் பேட்டரி. செல்கள்ல பேசிக்கா எலக்ட்ரோலைட், அது பேஸ்ட் ஃபார்ம்லயோ அல்லது லிக்விட் ஃபார்ம்லயோ இருக்கும். அது உள்ள 2 எலக்ட்ரோட், ஒரு எலக்ட்ரோட் பாசிட்டிவ் எலக்ட்ரோட், இன்னொரு எலக்ட்ரோட் நெகட்டிவ் எலக்ட்ரோட், மெட்டாலிக் ஸ்ட்ரிப் இருக்கும். இது சேர்ந்ததுதான் செல்லு. ஸோ பேட்டரி மெயினா 2 வகையா பிரிக்கிறோம். அது பிரைமரி பேட்டரி, செகண்டரி பேட்டரி. பிரைமரி பேட்டரி ரீசார்ஜ் பண்ண முடியாது, செகண்டரி பேட்டரியை ரீசார்ஜ் பண்ண முடியும். தென் பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரோலைட் யூஸ்ட் இன் தி பேட்டரி, பேட்டரியை வந்து 2 வகையா கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு ட்ரை செல், இன்னொன்னு வெட் செல். ட்ரை செல்ல எலக்ட்ரோலைட் பேஸ்ட் ஆர் லிக்விட் சாலிட் ஃபார்ம்ல இருக்கும். வெட் செல்ல எலக்ட்ரோலைட் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். பேட்டரியினுடைய கெப்பாசிட்டியை ஆம்பியர் ஹவர்ல அழைக்கிறோம். ஓகே ரைட், தேங்க்யூ.